the marks obtained by a student of class 11 in first and second terminal examination are 62 and 48 respectively. Find the minimum marks he should get in the annual examination to have an average of at least 60 mark. இப்போ ரெண்டு டெர்மினல் எக்ஸாமினேஷன்ஸில் மார்க்ஸ் 62 and 48 எடுத்திருக்காரு. மினிமம் மார்க்ஸ் எவ்வளோ ஆனுவல் எக்ஸாமில் எடுத்திருப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஆஃப் 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க 60ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ ஆனுவல் எக்ஸாமில் என்ன மார்க் எடுத்தாரு அப்படின்றதுக்கு அதை எக்ஸ்ன்னு எடுத்துப்போமா? லெட் எக்ஸ் பி தி மார்க்ஸ் அப்டைன்ட் இன் அன் ஆனுவல் எக்ஸாமினேஷன். by him. Okay. ஆவரேஜ் 60 மார்க் மினிமம் இருக்குன்றாங்க. அட்லீஸ்ட் 60 மார்க். அப்போ என்ன 60 மார்க்கை விட கூட குறைஞ்சது 60 மார்க்காக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆவரேஜ் 60 மார்க் அண்ட் அபவ் அப்படின்னு எடுத்து பண்ணணும். ஸோ ஆவரேஜ் ஆஃப் 3 மார்க்ஸ் என்னென்ன? 62 + 48 அண்ட் இந்த எக்ஸ் டிவைடட் பை 3 எக்ஸாமினேஷன்ஸில், அதனால் டிவைடட் பை 3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60. அட்லீஸ்ட் 60 மார்க் அப்படின்னா 60யும் 60 அண்ட் அபவும் வரலாம். ஓகேயா? அப்போ இதை ஆட் பண்ணுங்கள். 50 50 110 110 பை 3 வரும். 110 பை 3 ப்ளஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60. அப்புறம் எக்ஸை ஐசோலேட் பண்ணணும் இல்லையா? அப்போ இந்த 3யை அதர் சைடுக்கு மூவ் பண்ணிக்கலாம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 × 3 அப்படின்னா 180 வந்துடும். அடுத்து எக்ஸ் ஐசோலேட் பண்ணணும். எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 180. இந்த 110 அதர் சைடுக்கு மூவ் பண்ணுறீங்க. அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சப்ராக்ட் பண்ணால் 70. அப்போ எவ்வளோ வாங்கியிருக்காரு ஆனுவல் எக்ஸாமில்? 70 அண்ட் அபோவ் வாங்கியிருக்காரு. therefore he should get 70 marks in an annual examination to have an average of at least 60 marks. In the annual examination.